அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த கடைசியாக நீ சிலுவையிலே சொன்ன இந்த 7வது வார்த்தையை பேசும்படி வந்திருக்கிறேன். என்னை மறைத்து நீர் பேசும். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின இந்த 7வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, இயேசு பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த 6 பிரசங்கம் பண்ணாங்க. இந்த 6 பிரசங்கத்தில் ரொம்ப நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீ கடைசியாக நான் பேச போகிறேன், இதுதான் ரொம்ப கஷ்டமான பிரசங்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லூக்கா 23:46 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4.4 தலைப்பின் கீழே நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இதில் உலகத்தில் ஒரு மனிதன் மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கேட்பாங்க, இப்போ அப்படி கேட்குறாங்களான்னு தெரியல, அவர் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி. ஏன் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு நான் ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நான் தியானிக்கும் போது, யோவான் 10வது அதிகாரம் 16-18 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இந்த சீஷர்கள்கிட்ட மக்கள்கிட்ட சொல்றாரு, இயேசுவிற்கு தன் ஜீவனை கொடுக்கவும் திரும்பவும் எடுத்துக்கொள்ளுகிறவருக்கு அதிகாரம் இருக்கான். அந்த கட்டளையை என் பிதாவின் இடத்திலிருந்து நான் பெற்றேன்னு சொல்லி யோவான் 10வது அதிகாரம் 16-18 அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அடுத்து இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்கள்கிட்ட சொல்லும்போது சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. யோவான் 14:10 பார்த்தீங்கன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி அவர் நிறைய காரியங்கள் உலகத்தில் இருக்கும்போது அவர் தன்னுடைய தான் யாருங்கிறதையும் தான் எப்படிப்பட்டவர்ங்கிறது, தனக்கு மரணம் இல்லைங்கிறதையும் அவர் நிறைய இடத்துல சீசர்கள்ட்ட பேசும்போது மக்கள்கிட்ட பேசும்போது அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் பக்கத்துல இப்ப மரணம் வருது. ஆனா ஏன் மரணம் வரக்கூடாது இல்ல, ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில அவரா முன் தன்னுடைய ஆவியை தன்னுடைய ஜீவனை பிதா கையில ஒப்பு கொடுக்கிறார். பிதாவின் சித்தம், அவர் மரணம் இல்லாதவராக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுங்கிற காரணத்தினால தன்னுடைய ஆவியை அவரா வாலண்டியரா பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. சரி, இப்ப பிதாவின் கையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததுனால ஏற்படுகிற நன்மைகள், இப்போ ஆண்டவர் சிலுவையில நிறைய காரியங்கள் அந்த 6 வார்த்தைகள்ல பார்த்தோம். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ஆவியில் அவருடைய ஆத்மாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார், சரீரத்தில் பாதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்து பாதிக்கப்பட்டார். இப்போ ஆவி ஜீவனாய் இருக்கிற அந்த ஆவியை விடும்போதுதான் எல்லாமே நிறைவேறுது. அப்போ இதுல ஒரு மனிதனாக பிறக்கிற நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 16:7 மற்றும் அப்போஸ்தலர் 2:4 பார்த்தீங்கன்னா, நான் போகாவிட்டால், நான் பிதாவினிடத்திலே போகாவிட்டால் தேற்றவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரமாட்டார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ சிலுவையில பிதாவின் கையில தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கலன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல நம்மை நிரப்புவதற்கு வந்திருக்க மாட்டார். அடுத்து இன்னொரு காரியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:17 பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஆவியாய் ஒரே அனுபவம், அதாவது ஆண்டவரோடு இசைந்து இருக்கிற ஒரு அனுபவம், ஒரே ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியானவரோட பிதாவின் ஆவியானவரோட நம்ம இணைந்து இருக்கிற அந்த ஒரு அனுபவம் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஆவியை ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதன் மூலம் கிடைக்குது. 1 கொரிந்தியர் 6:20 பார்த்தீங்கன்னா, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கிரயம்னா விலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ பாவத்துக்கு கிரயமா அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில கிரயமா கொடுக்கிறார். அதனாலதான் நமக்கு மீட்பாகிய ஜீவன் கிடைக்குது. இந்த ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்ப ஆழமான வார்த்தை இது. ஏன்னா
சிலுவையின் மரண பரியந்தம் ஒரு இடத்துல எபேசியர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாமே வெறுமையாக்கி தாழ்மையின் ரூபமாய் வந்தார் அப்படின்னு வசனம் வாசிக்கிறோம். அந்த தாழ்மையை இந்த ஒப்புவிக்கிறதுக்குள்ள இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்துல நிரூபிச்சிருக்கிறாரு. அதனாலதான் தனக்கு மரணம் இல்லைங்கிறது தெரியும், அவருக்கு மரணம் வர முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் அவரா முன் வந்து நமக்காக, உங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. 1 கொரிந்தியர் 6:19 படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துல வந்து மனிதர்களாக பிறந்ததுக்கு நம்ம சரீரம் இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது தன்னையே அவர் சரீரம் ஆலயம்னு சொன்னாரு. இப்போ நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை ஆவியை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கலன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறதற்கான அந்த ஒரு இடம் உருவாயிருக்காது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததுனால ஏற்பட்ட ஆவிக்குரிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறோம், நம்மளால இந்த சேர் இருக்கு எல்லாம் கண்ணில் பார்க்குறோன்னா நமக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கு. அந்த ஆவிக்குரிய உலகத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 23:45 பார்த்தீங்கன்னா, பூமியில வந்து சூரியன் இருளடைந்தது அப்படின்னு பார்க்குறோம். தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல மூடப்பட்டிருந்த திரை 2ஆ கிழிஞ்சதுன்னு பார்க்கிறோம். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, மல்கியா 4:2 தேவனை வந்து நீதியின் சூரியன் நம்ம சொல்றோம். நீதியின் சூரியனாகி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். அவர் மரணத்தின் மூலம் இருளடையும் போது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சூரியனும் இருளடைந்ததா நான் பார்க்கிறேன். 2வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது சொன்னார், நான் தேவாலயத்தை விட மேலானவர் இங்க இருக்கிறாருன்னு சொன்னாரு. இந்த தேவாலயத்தை 3 இடிச்சு போடுங்க, நான் 3 நாள்ல கெட்டுவேன்னு சொன்னார். அது வந்து தன்னுடைய உயிர்த்தெழுதல அவர் அந்த மாதிரி சொன்னாரு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய ஆலயம் இடிக்கப்பட்டதுனால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிட்டு இருந்த திரை கிழிக்கப்பட்டது, 2ஆ கிழிக்கப்பட்டது. இப்போ அப்படி கிழிக்கப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10:19-21 பார்க்கும்போது இயேசுவானவர் அந்த இடத்துல வந்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணார். இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள் இருந்தது. அதன்படிதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாம இருந்தது. இப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்பு கொடுத்து அவரே பிரவேசிக்கிறார் உள்ள. அப்படி பிரவேசிக்கிறதுனால நம்மளும் இப்ப அதுக்குள்ள போகிறதற்கான ஒரு தகுதியை உடையவர்களாக மாறுறோம். பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியனே பாவம் செய்து உள்ள போனான்னா அவனுக்கு வந்து மரணம் கன்ஃபார்ம். அதனாலதான் ஆரோனுடைய பிள்ளைகள் வந்து அந்நிய அக்கினியை பலிபீடத்துல போடும்போது தேவன் அவர்களை தண்டித்தார், அவங்க இறந்து போனாங்க. அப்போ இதை உடைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதுனால இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்பு கொடுத்ததன் விளைவாக எபிரேயர் 10:19-21 இருக்கிற வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கத்தை உண்டு பண்றார். மார்க்கம்னா வழி, வேற ஒன்றும் மார்க்கம்னா வழி. அந்த இடத்துக்குள்ள போறதுக்கான ஒரு வழியை அவர் உண்டு பண்றார். 2வது, இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இதன் மூலம் ஆகிறார். இப்போ சரி, நம்ம இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஆவியை ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இதன் மூலமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:20 பின்பகுதியில பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆவியினால நம்ம வந்து தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா அவருடைய ஆவியை கொடுத்திருக்கார். அப்ப நம்மளுடைய ஆவியினால நம்ம பாட்டுக்கு ஒரு நேரம் சுத்தணும், பாட்டுக்கு வரணும். அது மாதிரி நம்மளுடைய ஆவியில இருந்து, நம்ம இருதயத்துல இருக்கிற இந்த ஆவியில இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலி கொடுக்கணும், அவரை துதிக்கணும், அவருக்காக நம்ம பேசணும், அவருக்காக வாழணும். அப்போ நம்மளுடைய ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிந்தனையிலிருந்து எந்த இடத்துலையும் செயல்பட மாட்டான், ஆவியிலிருந்து தான் செயல்படுவான். அப்போ நம்மளும் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும். இப்போ அவர் வந்து மரிக்கும் போது தன்னுடைய ஆவியை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போதே நம்மளுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை வழி நடத்துவார். அப்படி வழி நடத்தும் போது நம்ம பிதாவின் சித்தத்தை, இயேசுவின் சித்தத்தை இந்த உலகத்துல செய்கிறவர்களா இருப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அமையும்.